ஐயப்பனின் திருவாபரண பெட்டிக்குள் என்னவெல்லாம் இருக்கும் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். மகர விளக்கு நாளன்று பந்தள அரண்மனையில் இருந்து திருவாபரண பெட்டி எடுத்துவரப்பட்டு அதில் உள்ள ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்ட சில வினாடிகளிலேயே பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். ஐயப்பனே ஜோதி வடிவமாக பக்தர்களுக்கு காட்சி தருவதாக ஐதீகம். ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக எடுத்து வரப்படும் திருவாபரண பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், மகர ஜோதியன்று ஐயப்பனுக்கு என்ன ஆபரணங்கள் எல்லாம் அணிவிக்கப்படும் என்ற சந்தேகமும் அது பற்றி தெரிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம் இருக்கும். வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத தனிச்சிறப்புகள், தனியான வழிபாட்டு முறைகள், கடுமையான விரத முறைகளை கொண்டது சபரிமலை ஐயப்பன் கோவில். இங்கு சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் சின்முத்திரை காட்டி வீற்றிருக்கிறார். அவரது தவத்திற்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனாலேயே இக்கோவில் மற்ற கோவில்களைப் போல் ஆண்டின் அனைத்து நாட்களும் திறக்கப்படாமல் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மாதப்பிறப்பின் போது 5 நாட்கள், மலையாள பண்டிகை நாட்கள், மண்டல விரத காலம், மகர ஜோதி, சித்திரை விஷு போன்ற முக்கிய நாட்களில் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைதிறக்கப்பட்டு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. சுவாமி ஐயப்பன் விக்கிரக வடிவில் இன்னும் தவம் செய்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. அதனாலேயே அவரை கலியுக வரதன் என போற்றுகின்றனர். மகா யோக பீடமாக விளங்கும் சபரிமலையில் நடக்கும் முக்கிய விழாக்களில் ஒன்று மகரஜோதி தரிசனம். வருடம் முழுவதும் தவக்கோலத்தில் காட்சி தரும் ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடக்கும் நாளில் மட்டும் தங்க அங்கியும், மகர விளக்கு பூஜை நாளன்று திருவாபரணங்களும் அணிவிக்கப்படுகின்றன. ஐயப்பனின் தங்க அங்கியானது ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலிலும் திருவாபரணங்கள் பந்தள அரண்மனையிலும் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன. மகர விளக்கு பூஜை நடைபெறும் நாளுக்கு 2 நாட்களுக்கு முன் பந்தள அரண்மனையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் பெட்டியில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்படும். தலை சுமையாக மட்டுமே திருவாபரணங்கள் சபரிமலைக்கு எடுத்து வரப்படும். திருவாபரண பெட்டி பந்தள அரண்மனையில் இருந்து புறப்பட்டு சபரிமலை சந்நிதானத்தை வந்தடையும் வரை வானில் கருடன் காவலாக கூடவே வரும். திருவாபரண பெட்டி சந்நிதானத்தை அடைந்ததும் சந்நிதானத்தை 3 முறை வலம் வந்துவிட்டு பிறகு கருடன் யாருடைய கண்ணிலும் படாமல் மறைந்துவிடும். இந்த அதிசய நிகழ்வும் இன்று வரை நடக்கிறது. மகர விளக்கு நாளன்று பந்தள அரண்மனையில் இருந்து திருவாபரண பெட்டி எடுத்துவரப்பட்டு அதில் உள்ள ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்ட சில வினாடிகளிலேயே பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெறும். ஐயப்பனே ஜோதி வடிவமாக பக்தர்களுக்கு காட்சி தருவதாக ஐதீகம். ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக எடுத்து வரப்படும் திருவாபரண பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், மகர ஜோதியன்று ஐயப்பனுக்கு என்ன ஆபரணங்கள் எல்லாம் அணிவிக்கப்படும் என்ற சந்தேகமும் அது பற்றி தெரிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம் இருக்கும். அதற்கு முன்பாக நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க பார்க்கலாம். திருவாபரண பெட்டிக்குள் இருக்கும் பொருட்கள் இவைதான். ஐயப்பனின் திருமுகம், தங்க கிரீடம், உடல் பாகங்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட 2 வாள்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட 2 யானைகள், 2 லட்சுமி பதக்கங்கள், தங்க ஒட்டியானம், தங்க சங்கு, அழகிய முத்துமணி மாலைகள் இவைகள்தான். சபரிமலை வரும் பக்தர்கள் பந்தள அரண்மனைக்கு வந்து திருவாபரண பெட்டியையும் தரிசனம் செய்து செல்கின்றனர். மண்டல பூஜை, மகர விளக்கு சமயத்தில் மட்டுமே திருவாபரண பெட்டியை பக்தர்கள் தரிசிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.